பீன்ஸ் கோஸ் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேங்க. வாங்க எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சாங்கியத்துக்கு 4 கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். சாப்பிட்ட இல்லைங்களா, என் பேர் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் சரிங்களா, அதனால தான் நான் வீடியோ போடுறேன், சமையல் வீடியோ. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிட்டுங்க. வதக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சுங்க நல்லா. இப்போ பீன்ஸு, அதுக்கப்புறம் கோஸு எப்படி அரிஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுறேன். ஒரு அரை உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறமா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா கோஸ் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. அது வேகிறதுக்கு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு மூடிடலாங்க. நல்லா வெந்துட்டுங்க. வெந்தோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஈஸியாக ஆகிடுங்க. இப்போ கோஸ் பீன்ஸ் பொரியல் ரெடி பாருங்க. நல்லா வெந்து ரெடியாக வந்துருச்சுங்களா. இப்போ நல்லா தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதுதாங்க. நான் மஞ்சத்தூள் போடலைங்க, கொஞ்சம் வெள்ளையாகவே எடுத்தாச்சு. இப்போ கோஸ் பீன்ஸ் பொரியல் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.